வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த உலகத்திலேயே மிகவும் ஆபத்தான நாடா கருதப்படக்கூடிய ரஷ்யாவை பத்தின 5 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ரஷ்யா தமிழ் இனத்துக்கு செஞ்ச ஒரு மிகப்பெரிய துரோகத்தை பத்தியும் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நாட்டில் ரஷ்யாவுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. நம்ம எல்லாத்துக்குமே அமெரிக்காங்கிற ஒரு நாடு பிடிக்காது. அமெரிக்கா எது செஞ்சாலும் அது தப்பாக தான் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ரஷ்யா எது செஞ்சாலும் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மூடித்தனமாக ரஷ்யாவுக்கு ஆதரவு கொடுப்போம். அந்த ரஷ்யா நம்ம தமிழ் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை இழைச்சிருக்காங்க. அதை பற்றி தான் இதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறோம். 2009ஆம் ஆண்டு இலங்கையில் ஒரு மிகப்பெரிய இன அழிப்பை தமிழர்கள் சந்தித்தாங்க. அந்த இன அழிப்பை நிகழ்த்தின நாடு இலங்கை. அந்த இன அழிப்புக்கு பேக்போனாக இருந்தது ரஷ்யா. ரஷ்யா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இலங்கைக்கு மிகப்பெரிய அளவில் இராணுவ தளவாடங்களை அளிச்சிருந்தாங்க. டேங்குகள், இராணுவ வாகனங்கள், ஆர்டிலரி சிஸ்டம், போர் விமானங்கள். இது மட்டும் இல்லாமல் உலக நாடுகளால், ஐநா சபைகளால் தடை விதிக்கப்பட்டிருந்த ரொம்ப மோசமான கொத்து குண்டுகளையும் ரசாயன ஆயுதங்களையும் கொடுத்துருந்தாங்க. இறுதிப்போர் நடக்கும்போது பெரும்பாலான தமிழ் மக்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன நினச்சாங்க அப்படின்னா, இலங்கையில் இருக்கக்கூடிய புலிகளுக்கும் இலங்கை இராணுவத்துக்கும் தானே சண்டை, நம்ம வந்துட்டு பொதுவான இடங்களில் போய் நம்ம இருந்தோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்லையும் கோவில்கள்லையும் ஹாஸ்பிட்டல்லையும் போய் தஞ்சம் புகழ்கிறாங்க. ஆனால் இலங்கை சிங்கள இராணுவம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கொத்து குண்டுகளையும் பாஸ்பரஸ் குண்டுகளையும் ஸ்கூல் மேலேயும் ஹாஸ்பிட்டல் மேலேயும் கோவில்கள் மேலேயும் போடுறாங்க. பலாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் ரொம்ப கொடுமையான மரணத்தை இந்த ஆயுதங்களால் சந்திக்கிறாங்க. இலங்கையோட இறுதிப்போர் பீக் சுச்சுவேஷன் அடைகிறதுக்கு முன்னாடியே மேற்கத்திய நாடுகள், குறிப்பாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மெக்சிகோ, கனடா, பிரிட்டன், யூரோப்பியன் யூனியனில் இருந்த ஒரு சில நாடுகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இலங்கை அரசாங்கம் தமிழர்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய இன அழிப்பை நடத்துகிறாங்க, அதனால இந்த போரை அமைதியான முறையில் முடிவுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஐநா சபையில் போர் நிறுத்தத்துக்கான முயற்சிகளை முன்னெடுக்கிறாங்க. ஆனால் ரஷ்யா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி மேற்கத்திய நாடுகள் கொண்டு வந்த தீர்மானத்தை ரத்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இலங்கை இராணுவம் தமிழர்கள் மேலே கண்மூடித்தனமான தாக்குதலை நடத்த ஆரம்பித்தாங்க. மே 18ஆம் தேதி இலங்கையோட சிவில் வார் முடிவுக்கு வருது. புலிகள் ஒட்டுமொத்தமாக அழித்து ஒழிக்கப்படுறாங்க. அந்த இறுதி போரில் மட்டும் 1,75,000 தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்படுறாங்க. பலாயிரக்கணக்கான தமிழ் பெண்கள் இலங்கை சிங்கள இராணுவத்தால் பாலியல் வன்கொடுமைக்கும் உட்படுத்தப்படுறாங்க. இதே இந்த சிவில் வார் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து 2009 வரைக்கும் கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 6 லட்சம் தமிழர்களை சிங்களர்கள் இனப்படுகொலை செஞ்சுருக்காங்க. 2009 போர் முடிவடைஞ்சதுக்கப்புறம் ஒரு சில மேற்கத்திய நாடுகள் இலங்கை இராணுவம் தமிழர்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய இன அழிப்பை நிகழ்த்தியிருக்காங்க, மனித உரிமை மீறல் குற்றங்களில் ஈடுபட்டிருக்காங்க, இந்த போர்க்குற்றத்தை விசாரிக்கணும்னு சொல்லி ஐநாவில் சில தீர்மானங்களை முன்னெடுக்கிறாங்க. வழக்கம் போல ரஷ்யா இலங்கையில் இனப்படுகொலை எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த தீர்மானத்தை ரத்து பண்ணிட்டாங்க. இலங்கையில் சிங்களர்களால் தமிழர்கள் பெரிய அளவில் இன அழிப்பு செய்யப்பட்டாங்க. அந்த இன அழிப்புக்கு உறுதுணையாக இருந்த ரஷ்யா தமிழர்களுக்கான நீதி கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுலையும் உறுதியாக இருந்தாங்க. இங்கே ஒரு விஷயத்தை நான் ஸ்ட்ராங்காக பதிவு பண்ண விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் ஒட்டுமொத்தமாக 13 கோடி தமிழர்கள் வாழ்கிறோம். சிங்களர்களோட எண்ணிக்கை வெறும் 2 கோடி கூட கிடையாது. இந்த ரஷ்யர்களோட மனநிலையை பாருங்கள். இந்த 13 கோடி தமிழர்களால் நமக்கு எந்த ஒரு ஆதாயமும் இல்லை, இந்த 2 கோடி சிங்களர்களால் நமக்கு பெரிய அளவில் ஆதாயம் இருக்குது அப்படின்னு நினச்சனால தானே தமிழர்களை விட்டு சிங்களர்களுக்கு பெரிய அளவில் உதவிகளை பண்ணிட்டு வராங்க. அப்படின்னா இங்கே தமிழர்கள் எந்த அளவுக்கு அரசியல் அதிகாரமற்றவர்களாக இருக்காங்க. இந்த உலகத்தில் நம்மளை விட குட்டி குட்டி இனங்களாக இருக்கக்கூடிய பிரித்தானியர்கள், ஜெர்மானியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் இந்த உலகத்தோட மிகப்பெரிய வல்லரசு நாடுகளாக இருக்காங்க. ஆனால் தமிழர்களோட நிலைமையை பாருங்கள். அதை விடுங்க, உக்ரைன் போரில் நம்மளில் பெரும்பாலானோர் உக்ரைன் தோக்கணும், ரஷ்யா ஜெயிக்கணும்னு நினைப்போம். ஆனால் இலங்கையில் இறுதிப்போர் நடந்தப்போ இலங்கை இராணுவத்துக்கு ரஷ்யா மிகப்பெரிய அளவில் ஆயுத உதவிகளை கொடுத்தாங்க. ரஷ்யா இலங்கைக்கு சப்போர்ட் பண்ணுறதாலேயே உக்ரைன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா புலிகளுக்கு பெரிய அளவில் ஆயுத உதவிகளை பண்ணியிருந்தாங்க. நமக்கு உதவி பண்ண உக்ரைன் இந்த போரில் தோக்கணும்னு நினைக்கிறோம், நமக்கு எதிராக இருந்த ரஷ்யா இந்த போரில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம். இந்த அளவுக்கு தான் தமிழர்களோட அரசியல் புரிதலும் இருக்குது.
இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய இன அழிப்பை மேற்கொண்ட சிங்களர்கள் தமிழர்களோட எதிரி அப்படின்னா அந்த இன அழிப்புக்கு உறுதுணையாக இருந்த ரஷ்யர்களும் தமிழர்களோட எதிரி தான். இதை இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு தமிழனும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ரஷ்யா இந்த உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய நாடாக இருக்காங்க. ரஷ்யாவை இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு நாட்டாலையும் கைப்பற்ற முடியாது. ஈவன் அமெரிக்கா நேட்டோவால் கூட அதை பண்ண முடியாது. இதுக்கான காரணம் ரஷ்ய படைகள் இந்த உலகத்திலேயே 2வது வலிமையான இராணுவமாக இருக்கிறனாலையா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. ரஷ்ய படைகளை கூட இந்த நாடுகளால் சமாளிக்க முடியும். ரஷ்யாவுடைய காலநிலையை இந்த உலகத்தில் இருக்கிற எந்த நாடாலையும் சமாளிக்க முடியாது. ஏன்னா ரஷ்யாவுடைய சைபீரியா பிராந்தியத்தைலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மனிதர்கள் வாழ தகுதியற்ற ஒரு குளிர் பிரதேசமாக இருக்குது. ரஷ்யாங்கிற ஒரு மிகப்பெரிய நாட்டை கைப்பற்றுறது ரொம்பவே கடினம். அப்படியே கைப்பற்றினாலும் அவ்வளோ பெரிய நாட்டை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு இந்த உலகத்தில் எந்த ஒரு நாட்டுக்கிட்டையும் படைபலம் கிடையாது. ஏற்கனவே ரஷ்யாவை கைப்பற்றணும்னு நினச்ச 2 மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள் அழிஞ்சு போயிருக்கு. பிரான்ஸோட நெப்போலியன் அவர்களும் ஜெர்மனோட ஹிட்லர் அவர்களும் இந்த 2 மிகப்பெரிய சாம்ராஜ்யங்களும் யூரோப்பையே மிகப்பெரிய அளவில் ஆட்டி படைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் ரஷ்யாவை கைப்பற்றணுங்கிற ஒரு தப்பான முடிவு எடுத்ததால் அந்த 2 மிகப்பெரிய சாம்ராஜ்யங்களும் அழிஞ்சு போச்சு. அந்த தவறான முடிவுகளை இந்த 2 தலைவர்களும் எடுக்காமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த உலகத்தோட தலையெழுத்தே வேற மாதிரி இருந்திருக்கும். இன்னைக்கு இந்த உலகத்தோட வல்லரசா அமெரிக்காவோ ரஷ்யாவோ இல்லாமல் பிரான்ஸோ ஜெர்மனோ இருந்திருப்பாங்க. அந்த காலகட்டத்திலலாம் ரஷ்யா கிட்ட மிகப்பெரிய அளவில் அணு ஆயுதங்கள் இல்லை. ஆனால் இப்போ ரஷ்யா கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கு. ரஷ்யாவுடைய நியூக்ளியர் டாக்டரின் என்ன தெரியுங்களா? ஏதாவது ஒரு நாடு என் மேலே ஆக்கிரமிப்பு யுத்தம் நடத்துனாங்க அப்படின்னா நாங்கள் அந்த நாட்டு மேலே அணு ஆயுத தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை ஏற்றி வச்சுருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஏதாவது ஒரு நாடு ரஷ்யா மேலே தாக்குதல் நடத்துவாங்களா? இல்லை ஆக்கிரமிக்கணும் அப்படிங்கிற எண்ணமாவது வருமா? அடுத்ததாக ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை பற்றி பார்த்துருவோம். ரஷ்யா கிட்ட இந்த உலகத்திலேயே எந்த ஒரு நாட்டுக்கிட்டையும் இல்லாத அளவுக்கு அதிகப்படியான அணு ஆயுதங்கள் இருக்கு. ரஷ்யா கிட்ட ஒட்டுமொத்தமாக 5449 அணு ஆயுதங்கள் இருக்கு. இந்த அணு ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குறதுக்காக ரஷ்யா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா RS-28 அப்படிங்கிற ஒரு பலிஸ்டிக் மிசைல்ஸை உருவாக்கியிருக்காங்க. இந்த மிசைலோட ரேஞ்ச் 18,000 கிலோமீட்டர். இந்த மிசைலை பயன்படுத்தி ரஷ்யாவால் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு நாட்டையும் தாக்கி அளிக்க முடியும். அடுத்ததாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பொசைடன் அப்படிங்கிற அன்மேன்டு அண்டர் வாட்டர் வெஹிக்கிளையும் ரஷ்யா உருவாக்கியிருக்காங்க. இந்த பொசைடன் பார்த்தீங்க அப்படின்னா எதிரி நாடுகள் மேலே ஒரு ரேடியோ ஆக்டிவ் சுனாமியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூப்பர் வெப்பனாக இருக்குது. சமீபத்தில் இந்த உக்ரைன் வார் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ரஷ்யா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய நியூக்ளியர் டாக்ட்ரினில் ஒரு சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி அணு ஆயுதம் வச்சிருக்கிற ஒரு நாட்டு மேலே மட்டும்தான் நாங்கள் அணு ஆயுத தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இருந்தது. இப்போ என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா எங்களுடைய நட்பு நாடான பெலாரஸ் மேலேயோ இல்லை எங்கள் மேலேயோ அணு ஆயுதம் வச்சிருக்காத ஒரு நாடு தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா அந்த நாட்டு மேலேயும் நாங்கள் அணு ஆயுத தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு நியூக்ளியர் டாக்டரினில் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ரஷ்யா கிட்ட இருக்கிற அணு ஆயுதத்தை பயன்படுத்தி ரஷ்யாவால் இந்த உலகத்தையே அழிக்க முடியும். இந்த உலகத்தையே அழிக்கிற அளவுக்கான ஆயுதங்கள் தான் ரஷ்யா கிட்ட கையிருப்பில் இருக்கு. அப்படின்னா ரஷ்யா இந்த உலகத்திலேயே எந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான நாடாக இருப்பாங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த உலகத்தில் ஒரு நாட்டுக்கு சராசரியாக எத்தனை எதிரி நாடுகள் இருக்கும்? ஒரு 2-3 நாடுகள் இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இந்தியாவை எடுத்துக்குவோம். இந்தியாவுக்கு பாகிஸ்தான், சீனா, மிஞ்சி போனால் பங்களாதேஷ், இந்த மாதிரி ஒரு 3 எதிரி நாடுகள் இருக்குது. இப்போ பாகிஸ்தான் எடுத்துட்டோம் அப்படின்னா ஆப்கானிஸ்தான், இந்தியா, அதிகபட்சமாக இஸ்ரேலை சொல்லுவாங்க. ஒரு 2-3 எதிரி நாடுகள் இருக்கலாம், இல்லை ஒரு 4-5 எதிரி நாடுகள் இருக்கலாம். ஆனால் ரஷ்யாவுக்கு இந்த உலகத்தில் எத்தனை எதிரி நாடுகள் இருக்காங்க தெரியுமா? 54 எதிரி நாடுகள் இருக்காங்க. கேட்கவே ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குல்ல. நேட்டோ கூட்டமைப்புலேயே 32 நாடுகள், அது இல்லாமல் இஸ்ரேல், அசர்பைஜான், ஜப்பான், சவுத் கொரியா, ஆஸ்திரேலியா, தைவான், நியூசிலாந்துன்னு இந்த பட்டியல் போயிட்டே இருக்கு. இந்த உலகத்தில் இருக்கிற மிக பெரும்பாலான நாடுகள் ரஷ்யாவை ஒரு மிகப்பெரிய த்ரெட்டாக தான் பார்க்குறாங்க. 3ஆம் உலகப் போர் மாதிரி ஒரு மிகப்பெரிய போர் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா இந்த நாடுகள் எல்லாமே ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட் தான் எடுப்பாங்க. ஏற்கனவே இந்த உக்ரைன் போரில் ரஷ்யா அவங்களுடைய இலக்கை அடைய முடியாமல் இருக்கிறதுக்கு காரணமும் இந்த 54 நாடுகள் தான். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த நாடுகள் எல்லாமே உக்ரைனுக்கு மிகப்பெரிய அளவில் ஆயுத உதவிகளை பண்ணிட்டு வராங்க.
அதனால தான் உக்ரைன் இந்த போரில் இவ்வளோ தூரம் சர்வைவ் ஆகிட்டு வராங்க. ரஷ்யாவுக்கு உலகம் முழுக்க எதிரிகளோட எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால தான் பேரழிவு ஆயுதங்களை ரஷ்யா பெரிய அளவில் உருவாக்கிட்டு வராங்க. ரஷ்யாவோட இராணுவம் பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு இராணுவம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ ரஷ்யாவுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத அடுத்ததாக பார்த்துருவோம். இப்போ ஒரு நாடு அமெரிக்காவோட பேச்சை கேட்கல அப்படின்னா அமெரிக்கா முதல்ல அந்த நாட்டு மேலே சாங்ஷனை போடுவாங்க. பொருளாதார ரீதியாக அந்த நாட்டை முடக்குவாங்க. அதுக்கப்புறம் அந்த நாடு அமெரிக்காவோட பேச்சை கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி அமெரிக்காவும் யூரோப்பும் ரஷ்யா மேலே உலகத்தில் வேற எந்த ஒரு நாட்டுக்கும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் பொருளாதார தடைகளை போட்டிருக்காங்க. குறிப்பாக 2022ஆம் ஆண்டு உக்ரைன் வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த நாடுகள் எல்லாமே ரஷ்யா மேலே 2700 பொருளாதார தடைகளை போட்டிருந்தாங்க. 2021ஆம் ஆண்டு ரஷ்யாவோட ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி $1.8 ட்ரில்லியன் இருந்தது. ரஷ்யா இந்த உலகத்திலேயே 11வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இருந்தாங்க. உக்ரைன் வார் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் உலகம் முழுக்க ரஷ்யாவுக்கு இருந்த அசட்ஸை ஒட்டுமொத்தமாக மேற்கத்திய நாடுகள் முடக்க ஆரம்பித்தாங்க. இந்த அசட்ஸோட மதிப்பு $300 பில்லியன். அதுக்கப்புறம் ரஷ்யாவை பொருளாதார ரீதியாக ஒட்டுமொத்தமாக முடக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூடுதலாக கடந்த 4 ஆண்டுகளில் 24,000 பொருளாதார தடைகளை மேற்கத்திய நாடுகள் விதித்தாங்க. இதே பொருளாதார தடையை வேற ஏதாவது ஒரு நாட்டுக்கு விதிச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த நாடு இந்த 4 ஆண்டுகளில் ஒட்டுமொத்தமாக காலியாக இருக்கும், திவாலாக இருக்கும். ஆனால் இங்கே ரஷ்யா அதையெல்லாம் தாண்டி முன்னேறி இருக்காங்க. இந்த ஆண்டு ரஷ்யாவோட ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி $2.8 ட்ரில்லியன். ரஷ்யா இந்த உலகத்திலேயே 9வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக உயர்ந்திருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ரஷ்யா ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை கட்டமைச்சிருக்காங்க. அந்த நாட்டுக்கு தேவையான விஷயங்களை அந்த நாடே உற்பத்தி பண்ணுறாங்க. எல்லா துறைகள்லையுமே ரஷ்யா தற்சார்பு அடைஞ்சிருக்காங்க. இதனால தான் மேற்கத்திய நாடுகளோட பொருளாதார தடை ரஷ்யா பொருளாதாரத்தை பெரிய அளவில் பாதிக்கலை. எனிவே இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். நன்றி.